இதயம் wishes you a very happy new year. 2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். இதயம் wishes you a very happy new year. அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து பாமக மகளிர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டனர். சௌமியா அன்புமணி தலைமையில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இன்று போராட்டம் நடத்த அனுமதி கேட்டனர். இதற்கு போலீசார் அனுமதி மறுத்தனர். அனுமதி வழங்க உத்தரவிடக் கோரி பாமக சார்பில் வக்கீல் பாலு சென்னை ஹைகோர்ட் நீதிபதி பி வேல்முருகன் முன் முறையீடு செய்தார். அனுமதி வழங்க நீதிபதி மறுத்தார். இப்படி ஒரு சம்பவம் நடந்ததற்கு அனைவரும் வெட்கப்பட வேண்டும். இந்த விவகாரத்தை அனைவரும் அரசியலாக்கி வருகிறார்கள். ஏற்கனவே கோர்ட் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்துள்ளது. போலீஸ் வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்கிறது. இது போராட்டம் நடத்துவதற்கு ஏற்புடையதல்ல. வெறும் விளம்பரத்திற்காக இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளீர்கள். சமூகத்தில் ஆண் பெண் என்ற பாகுபாடு இருப்பது மிகவும் வெட்கப்பட வேண்டிய விஷயம் என்றும் நீதிபதி வேதனை தெரிவித்தார். ஆனால் தடையையும் மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற சௌமியா அன்புமணி உள்ளிட்ட பாமகவினர் கைது செய்யப்பட்டனர். இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த பாமக நிறுவனர் ராமதாஸ், போராட்டம் நடத்துவது அரசியல் கட்சியின் உரிமை, அதை ஏன் தடுக்க வேண்டும் என கூறியுள்ளார். எங்கள் கட்சிக்கு மட்டும் இல்லை, மற்ற கட்சிகளும் அந்த மாதிரி அனுமதி மறுக்கிறாங்க. அதாவது போராட்டம் செய்வது உரிமை, அரசியல் சட்டப்படி அது உரிமை, ஒவ்வொரு கட்சிக்கும் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. அது அனுமதி மறுக்கிறது தவிர. அதாவது என்னன்னா 5 நாளைக்கு முன்னாலே எழுதி கொள்வோம்னு சொல்லுவாங்க. அனுமதி கேட்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் சில நேரத்தில் திடீர்னு இன்னைக்கு எழுதி கொடுத்த நாளைக்கு போடணும், இன்னைக்கு பண்ணணுன்றதுக்கு அனுமதிப்பாங்க. இதெல்லாம் நீக்கு போக்குன்னு சொல்லுவாங்க. இதை அனுமதிக்கணும். போராட்டம் செய்வது அரசியல் கட்சியினுடைய உரிமை, அதை தடுக்கக்கூடாது. எதற்காக தடுக்கணும்?